அவன் பேரு என் பேர் இசைக்கிராஜா. இசைக்கிராஜா. என்ன படிக்கலாம்? நான் 9th படிக்கிறேன். எத்தனை குட்டி வாங்கினீங்க? இது 7,500. இந்த சேர்ந்து 7,500 தான் பரவாயில்ல. ஏன்னா எதுக்கு வளர்க்குறது? எத்தனை ஆடு கிடக்கு வீட்டில்? கொட்டை விட்டு கிடக்கு. அது கூட சேர்த்து வளர்த்துக்காண்டி வாங்கிட்டு போகிறீங்க. ஆட்டியாவரம் தான் பார்க்குறீங்க. எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? நான் ஒரு 6 வருஷம் 6 வருஷம் பார்க்குறீங்க. இது என்ன குட்டி? 2 கிராமரிங்க. இது எல்லாட்ட மாதிரி செம்பரி குட்டி. இது பொட்டு குட்டி, வடக்கு குட்டி, பொட்டு குட்டி. இது என்ன விலை? இது வந்து 2,500 சொல்லுவாங்க. இது 2 ரூபா சொல்லுவாங்க. கஸ்டமர் என்ன ரேட்டு கேட்காங்க? ஒரு 1,700 200 2 ரூபா தான். எத்தனை ரிசீவ் பண்ணணும்? எத்தனை குட்டி கொண்டு வந்தியா? 4 குட்டி கொண்டு வந்தோம். 4 குட்டி 2 குட்டி 2 வித்தாச்சு 2 குட்டி இருக்குது. ஒரு குட்டி நிறைய கிடக்கா? கிடக்கல. கேட்டால் பாவச்சா கரெக்டாக பிடிச்சி கொடுப்பியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவேன். 98 98 94 94 31 97 86. பொட்டு குட்டியா? அப்புறம் சின்னம்மா இது எத்தனை மாதம் குட்டி இது? இது வந்து இன்னும் 2 வாரம் குட்டியா? 2 வாரத்துக்கு ஆட்டில் பால் இருக்காது. பால் கொடுக்காது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு பால் கொடுத்து வளர்த்துவாங்க. வளர்த்துருவாங்க. அது மாதிரி நல்லா பொட்டு குட்டி நல்ல ஹெல்த்தியாகும். நல்லா வரும்னா அது கிடாது. வளர்த்துக்கிட்டு கோயிலுக்காக வாங்கிட்டு கோயிலுக்கு என்ன கோயில் இது? கோயில் அம்மன் கோயில். அம்மன் கோயிலுக்கு வந்து சிங்கடா இது. செங்கடா வேற. அதுக்கு சேர்த்து இது கூடுதலாக வரும். என்ன ரேட்டு? இது ரேட்டு 9,500. 9 என்ன ரேட்டு சொன்னாங்க? சொன்னது 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். லாபம் தானே? லாபம். நல்லா இருக்கு. குட்டி நல்லா இருக்குண்ணே. கருப்பசாமி எந்த ஊர்ண்ணே? பன்னீர்குளம். பன்னீர்குளம். எத்தனை ஆடு கொண்டு வந்து இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 60 கொண்டு வந்து. 60 ஆடு கொண்டு வந்தியா? ஆமாம். என்ன விலைக்கு போச்சு அனுப்புகிறோம்? அதில் தரத்தை பொறுத்து போச்சு. என்ன ரேட்டு? ரேட்டு ஜோடி 17, ஜோடி 8,000. என்ன இடண்ணே? எடை 10 கிலோ வரும். 10 கிலோவுக்கு 17 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆமாம். ரெண்டு ஜோடி. ஆமாம், 2 ஜோடி. கூட நல்ல இன்னைக்கு வியாபாரம் நல்லா வந்ததா? எல்லாம் அது பரவாயில்ல. ரொம்ப மோசம் இல்லை. மோசம் இல்லை. மற்ற நாள் இன்னைக்கு மோசம் இல்லை. ஆமாம். இன்னைக்கு என்ன கொஞ்சம் காணாங்கன்னா வந்து கொஞ்சம் தானாக இருக்கும். ஆமாம். தானாகவும் ஆனாகவும் இருக்குது. கொஞ்சம் மேய்ச்சல் காய்ச்சல் மாதிரி காஞ்சதுலாம் காஞ்ச கிடக்கு நிறைய கிடக்குண்ணா. ஆமாம். அதனால தான் மலிவு. ஆமாம். அது இந்த ராஜாபாளையம் பக்கத்தில் இந்த நோய் வருதுங்க. உண்மையாக எல்லாரையுமே வருது. அங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வருது. இது கிழக்கோடி இல்லைன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லைன்னா லால்குடி அந்த சைடு இல்லைன்னாலும் வந்துட்டு இல்லையானுமா எங்கள் சைடு புதுக்கோட்டை அந்த சைடு பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி கைக்கார சைடு, களமடை சைடு, அப்புறம் கோயில்பட்டி சைடு வானா இருக்குது. அது பெருசாக இருமோனே. ஆமாம். ரொம்ப வாயில் மருந்து மாத்திரை ஊசி போடத்தாங்க கேட்காது. ஏன்னா வாயில் வந்து இந்த இது மஞ்சள் பொடி வேப்பெண்ணெய் போடுவாங்களா? அப்படி அதெல்லாம் போடத்தாங்க கேட்க மாட்டாங்க. போட்டால் உருந்துருமா? அது இது வந்துருக்குதா? இது உயிரில் பேர். ஆமாம். கழுத்து கவனிச்சுக்கிறது 1-2 செத்தும் போது. அதாவது நமக்கு நஷ்டம் ஆகும். ஆமாம், நஷ்டம் ஆமாம். கழுத்து போனது அவங்க நோய் அப்படின்னு பார்க்க வளர்ந்து போய் வந்துடும். ஆமாம். சரி. ஆமாம். உங்கள்கிட்ட ஆடு வேணும்னா உங்கள் நம்பர் சொல்லுங்கள். என் நம்பரு 97 87 88 85 75 20 56. அன்னைக்கு கொடுத்தேன். ஆமாம், கொடுத்துட்டு நம்ம வாரம் எடுப்போம். உங்கள் போட்டு இருக்கோம். ஆமாம், வந்துருச்சு. அன்னைக்கு வந்துச்சு. எல்லாம் பார்த்தாங்க. சரி.